சமைக்கிறதே நான் விரும்பி தானே செய்யறேன். நீ ரெஸ்ட் எடு, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. அதெல்லாம் சார் தான் எங்க ரீஜனல் மேனேஜர். உங்க லோன் விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஹலோ சார். வாங்க சார். வாங்க. லெட்ஸ் கோ. பேங்க்ல இருந்து வந்திருப்பாங்க. பேங்க்ல லோன் கேட்டிருந்தால அதுக்கு சார் கரெக்டா இது சார். சேல் அப்படியா? டாக்குமெண்ட் சார். நான் 30 lakhs கோவமா? எதுக்கு? இல்ல உன்னோட டேலண்ட் பத்தி எனக்கு தெரியும். சீக்னா அங்கிள் இவங்க எல்லார் கூடயும் இருக்கதான் பிடிச்சிருக்கு. சார் இந்த வீட்டுக்கு நாங்க கேட்ட 2 கோடி வரைக்கும் கொடுக்கலாம் சார். ஆமா, இந்த வீடே 4-5 கோடி இருக்கும் போது. சார். இல்ல சார், நீங்க ப்ரொசீட் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ஸ்க்கு இந்த வீட்டோட மதிப்பு 5 கோடி ரூபாய் இருக்கும். 2 கோடி ரூபாய் உங்களுக்கு கன்ஃபார்மா சாங்ஷன் ஆயிடும். வந்துரும். ஏங்க ஒரு மனுஷனுக்கு எத்தனை கோடி ரூபாய் அதனாலதான்ப்பா சில பேர் கோடி கணக்குல வாங்கிட்டு நாட்டுக்கு குடுக்கறேன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் அவனோட திறமை. பின்னாடி வருவாங்க. அதெல்லாம் என் பையன் சரியா கட்டிடுவான். தரேன்னு சொல்றாங்க. பேலன்ஸ் 70 lakhsக்கு என்ன பண்றது? சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடலாமா? கோடி ரூபாய் லோன் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. ஏண்டா இவன் 20 உங்க அம்மாவை வர சொல்ல சாப்பிடுறதுக்கு. நீ ஏதோ பேசணும்னு சொன்ன. ஆமாப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா காரங்க 2 கோடி தான் அப்ரூவல் ஆகும்னு சொன்னாங்க. மீதி 70. அதான் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? நிக்கிறான். அவன மாதிரி நீ ஆட்டம் தான் எடுத்துட்டு ஓடி வந்திருப்பேன்னு நினைக்கிறான். நம்ம குடும்ப சொத்துல எனக்கு ஷேர் இருக்குல்லப்பா. அதுக்கு அந்த என்னடா வீட்டை விற்க சொல்ற? உங்க எல்லாருக்கும் தான் நான் ஷேர் குடும்பமா இருக்கிற இடத்துல நீ ஒரு ஆள் வீடு வாங்குறதுக்கு இல்லப்பா. ரவி ரெஸ்டாரண்ட் வச்சுக்குவான். முத்து டிராவல் அக்கறலாம் வருது. அது அவனுக்கு தேவை இருக்குல்ல, அதான். அப்பா கிட்ட காசு கேக்குறீங்க? வீடு என்றது கிடையாது. விஜயாவோடப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது உன்னையும் வீட்டையும் நல்லா என்னப்பா 70 லட்ச ரூபாய் இருந்தாதான்ப்பா இந்த விஜயா வந்தா உனக்காக எப்பவும் வருது. டேய் இதுக்கு தான் எல்லாரும் இங்க கூட்டு வந்தியா? நீ எல்லாம் அத நான் இன்னைக்கு கேக்குறேன். டேய் நீ வீடு வாங்குறதுக்கு நம்ம உன்னால வீடை விற்காம வாங்க முடியும்னா இந்த வீட்டை வாங்கு. இருப்பாங்க உன் வீட்லயா பாத்துக்கிறதுக்கும் ஆள் வேணும். அதுக்கு தான் தேவைப்படுறாங்க. இருக்கிற வீட்ல இருந்தாதான் உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். டேய் டேய் உங்களுக்கு பொறாம நான் சொந்தமா வீடு வாங்க கூடாது. அதான் பொறாம தடுக்க பாக்குறான். இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்க. முத்து அவங்க 2 பேருக்கும் அதே உரிமை இருக்குங்க. அவங்களும் பேசலாம். வீடெல்லாம் வித்துட்டு விடுங்க. ஆமாடா. சண்டை போடுறீங்க. உங்க அம்மாவே எதுவும் சொல்லாம தானே இருக்கா? அம்மா இந்த வீடு உன் வீடு தானம்மா? அங்கிள் எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. வாங்கணும்ல. ஏன்பா இவன் ஓன்ட்ட வந்து ரோமையான்ற பேர்ல ரோங் இல்ல ஆண்டி, அவர்தான் இப்ப ஜெயில. கேட்டு பாரு. மாமா கிட்டயா? பணம் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல, நீ போன் பண்ணு. ரோகிணி நீ கேளு. பார்த்தல அவன் எவ்வளவு ஓவரா பேசுறான்னு. நீ முதல்ல கால் பண்ணு. புது வீட்ல போய் செட்டில் ஆயிட்டீங்களா? அங்கிள் நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி? உன் மாமா கிட்ட கால் பண்ணி பேசுற மாதிரி பேசுற அதானே? உன் மாமாவா? யாரு இந்த கறிக்கடை பிரவுன் பண்ணி தான்? அப்பா நல்லா இருக்காரா? இருந்தா விட்டா நீ அனுப்பி வச்சிருவ போல இருக்கு. செய்வ. ஆமா அங்கிள், குட் நியூஸ் தான். கொஞ்சம் தேவைப்படுது. கேட்க முடியாதா அங்கிள்? ரொம்ப ரீல் சுத்தாதடி. அது எனக்கும் தெரியுது.
தெரிஞ்சும் இவ்ளோ பண்ற பாத்தியா? என்ன உன் அப்பா கிட்ட காசு கேட்க சொல்லி உன் மாமியார் சொன்னாங்களா? கேட்டுட்டே இருக்காங்க. அக்கவுண்ட தான் ஃப்ரீஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு. இல்ல மீனா, என்னோட கை ஸ்லிப்பா. எனக்கு கேக்குதுடி. இப்ப என்ன செய்யணும்? யாருமே இறங்கல யாருங்க? நான் இறங்கி எங்க எங்க போவ? பின்னாடி போ, பின்னாடி போ. பின்னாடி ஒரு வீடு இருக்கும், அங்க போ. இந்த பெரிய வீட்டுக்கு போயிட்டா முன்னாடி பிளேயர் சொன்னாங்க. நம்ம தான் பெரிய நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முடிங்க. அவன வந்து வண்டி பாரு இருக்குது. ஐஸ்ல எப்படி வண்டியோ இவ்வளவு ரியலா கொடுத்துருக்கான் பாருங்க, ஐஸ்ல இருக்கிற மாதிரி எல்லாம். ஏதே கொடுத்துருக்கான். நம்ம பெரிய வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம தான் எவ்வளவு வந்தாங்க டக்கு. பையா இல்ல, எனக்கு 3 தான் காமிக்குது. உங்களுக்கு எப்படி 2 காமிக்குது? இல்ல இப்ப 5 பேர் வந்துட்டு போனானுங்க. வந்துட்டு போயிட்டானுங்க. வந்துட்டு போனானுங்க. ஆமா வந்துட்டு போனானுங்க. வந்துட்டு போக முடியும். ப்ரோஸ் பெரிய வண்டியில இதுல பெரிய வீட்ல இருங்க. பெரிய வீட தனியா விட்டு போயிருக்கீங்க. தனியா விட்டு போயிட்டீங்களா? மாடி நானும் தனியா இருக்கேனா? நாங்க எங்க தான் இருக்கோம், ஒண்ணா தான் இருக்கோம். சரி நீ பார்த்தாடு முன்னாடி இருக்கு. பாட்டோ அவனுங்க எங்க இருக்கானுங்களே தெரியல. பாட்லாம் வாய்ப்பே இல்லை. பாட்டு வாய்ப்பு இல்லை. திடீர்னு எப்படி 2 பேர் வருவானுங்க? ரெண்டு போச்சு. படிக்கட்டு நாள் எப்படி போவானுங்க? இங்க வெளில இருந்து போய் போகணும்னு நினைக்கிறேன். எங்க இருக்கு டோஸ்? இது இருக்கு, பொம்மை இருக்கு, ஓடுற பொம்மை. பொம்மை இதுல போடுங்க, கத்தில விட்டுங்க. கத்தில விட்டுங்க. அதுல தான் நீங்க போடுங்க. வெளியில எடுத்துட்டாங்க. M4 ஃபூட் கூட்டா எனக்கு கேட்டுச்சு. ஆமா ஆமா, எனக்கு உள்ள முன்னாடி வந்துட்டானுங்க. சென்டர் இருக்குல்ல, அங்க வந்துட்டானுங்க. எப்படியே மேல போனு? எனக்கு படிக்கிட்டே காணும். சைடுல இருக்கு. எங்கன்னு கொஞ்சம் பார்த்தா மார்க் போடு. இங்க இருக்கானுங்க. முன்னாடிதான் இருக்கானுங்க. தெரியல, முன்னாடி அது ஆட்டோமேட்டிக்கா இடிஞ்சு விழுக்குதா? எங்கன்னு பார்த்துட்டா சொல்லிடு. சைட் எடுத்துடலாம். கண்ண சிக்காம சிக்க மாட்டேங்கிறானுங்க. எப்படியும் அந்த ஓப்பன் ஆனா வருவான் நினைக்கிறேன். நான் எங்க இருக்கேன்னு பாருங்க. 6 பேர் வந்துட்டானுங்க. எங்கயா? 6 பேர் வந்துட்டானுங்க. 7 பேர் வந்துட்டே இருக்கானுங்க. ஆனா எங்க இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா ஆமா, முன்னாடி விட்டு காமிச்சிட்டான். அதான் சென்ட்ரல்ல ஆட்டா பேக் கால் பண்ணனா மொத்தம் வெளியே போயிட்டான். பாத்துறானுங்க, அடிக்கிறானுங்க பாருங்க. ரிஃபர்ஸ் அடிக்கிறான் பாரு. ரோஜ் எங்க இருக்கான் அவன்? ஆப்போசிட் வீட்ல தான் நம்ம ஆப்போசிட்ல அந்த பெரிய வீட்ல இருக்கான். ஆனா கரெக்ட்டா எங்க இருக்கான்? நான் வியூ தெரிய மாட்டேங்குது. அந்த இதுல Marked a location. எதுல? இந்த மாதிரி இருக்குல்ல பால்கனி,